ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா பவர் பில்ட்டுடைய வால் சேசர் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கியிருக்கோம். இதனுடைய அன்பாக்சிங் தான் பார்த்துட்ருக்கோம். இதனுடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 10,500 ரூபா அந்த ரேஞ்ச் வருது திருவண்ணாமலையில். உங்கள் ஊரில் எவ்வளோ இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாங்கி இது 2 days ஆகுது. இன்னும் நம்ம எந்த வீட்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணல. இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் கட்டிங் மிஷின் பார்த்திங்கன்னா இந்த ஓவராக போக டஸ்ட்டு எல்லாமே வருது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்ணுக்கு, லங்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப டேஞ்சரு. ஸோ அதனால் இது நம்ம ஒரு நாள் ஒரு எலக்ட்ரிஷியன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாள் மட்டும் கட்டிங் போட போகிறது கிடையாது. அவங்க வேலை செய்கிற வரைக்கும் கடைசி வரைக்கும் கட்டிங் போடணும், காடி எடுக்கணும், 2 வேலை செஞ்சுட்டே தான் இருக்கணும். ஸோ அதை நம்ம கொஞ்சம் எளிமையாக்கணும். கட்டிங் போடும்போது புகையும் வரக்கூடாது, அந்த டஸ்ட்டு நம்ம கண்ணுக்கு போகக்கூடாது, அப்படியே கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து தான் இன்னும் நம்ம டூல்ஸை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ அந்த விஷயத்தில் வந்து தான் இந்த வால் சேசர். இதனுடைய வெயிட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 kg அந்த ரேஞ்ச் வருது. அதனால் வந்து நம்ம கொஞ்சம் தூக்கி போடுறதுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கிற ஆளாக இருந்தால் தேவைப்படும். பட் நின்றுக்கிட்டே போடுற இடமா இருந்தால் யார் வேணாலும் போடலாம். அந்த ஏணி மேலே, சாரத்து மேலே போடுறவங்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். சரி, பார்த்திங்கன்னா அதில் வந்து ஒரு வாட்டர் பம்ப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த பிளேடுக்கு நேராக தண்ணி அடிக்கும். ஸோ அதனால் அந்த டஸ்ட்டு புகைலாம் என்ன ஆகுனா அப்படியே நம்மளுக்கு தண்ணியில் கரைஞ்சி செவுத்துலேயே ஒழுகிடும். இதனால் நம்மளுக்கு எப்போவுமே சுத்தமாக கொஞ்சம் கூட டஸ்ட்டுன்றதே வராது கட்டிங் போடும்போது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிஷின், நம்ம மெயின் மிஷின் எடுத்துருவோம். சரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் பம்பையும் மிஷினுக்கான ஒரு தண்ணி கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த டியூப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேஸ்திரிங்க மட்டம் பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறாங்களா, அந்த ஓசையை கூட யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 7 வீல் கொடுத்துருந்தாங்க மிஷின் கூடவே. 4 வீல் மிஷினில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. எக்ஸ்ட்ராவாக 3 வீல் தனியாக இருக்குது. இதுவும் பவர் பில்ட்டோடைய இது தான். 133 mm சைஸ் வீல் இது. வீலோட காஸ்ட் நான் கேட்டேன், கிட்டத்தட்ட ஒரு 200 ரேஞ்ச் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஒரு வீலு. அடுத்து பார்த்திங்கன்னா மெயின் மிஷின் 4 பிளேடு சொல்லியிருந்தாங்க, 4 பிளேடு போட்டிருக்காங்க. இன்னும் இதில் எக்ஸ்ட்ராவாக 3 பிளேடு போடலாம். 3 பிளேடு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 inch அளவுக்கு அகலம் கிடைக்கும் நம்மளுக்கு காடியில். ஆக்சுவலாக 2 பைப்பு நம்ம அப்படியே டேரெக்டாக போட்டு வரலாம். இது வந்து நம்ம வெயிட்டுக்கு பிடிக்கிற ஹேண்டில். இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இதையும் முன்ன பின்னாடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேக் சைடில் ஒரு ஹேண்டில் இருக்குது பாருங்கள். அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 90 டிகிரி நம்ம திருப்பிக்கலாம். ஏன்னா நம்ம வெர்டிக்கலாக போடும்போது ஒரு இதுவும், ஹரிசாண்டலாக போடும்போது ஒரு டைரெக்ஷனுக்கும் நம்ம ஹேண்டில் திருப்ப முடியும். இது ஹரிசாண்டலாக போடும்போது இந்த மாதிரியும், வெர்டிக்கலாக போடும்போது ஒரு ஆங்கிள் அடுத்த பக்கமும் திருப்பிக்கலாம். இதனால் வந்து நம்ம மிஷினை ஹேண்டிலிங் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதனோட வாட்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3500 வாட்ஸு. ஸோ அதனால் வந்து 7 பிளேடு ரன் பண்ணுறதுக்கு உண்டான பவர் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா மிஷின் கூட ஒரு ஓவர்லோடு சுவிட்சு. ஸோ நம்ம அதிகமாக எங்கேயாச்சும் லோடு அதிகமாக கொடுத்து ஏதாச்சும் மிஷினில் ப்ராப்ளம் ஆச்சுன்னா டக்குன்னு சுவிட்சு ட்ரிப் ஆகிடும். ஸோ மிஷினுக்கு எந்த வித ப்ராப்ளம் கிடைக்காது. இது நார்மல் நம்ம 2 பின்லேயே யூஸ் பண்ணிக்கலாம் சாக்கெட்டில். பார்த்திங்கன்னா அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பவர் பில்ட் வால் சேசர் 3500 வாட்ஸு. 4 பிளேட் இருக்கு இல்லையா, கரெக்டாக நம்மளுக்கு இது 1 இன்ச்சுக்கான அளவு வரும். அப்படி இல்லை கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு பிளேடு போட்டுக்கலாம். கீழே எக்ஸஸாக 3 வாஷர் கொடுத்துருக்காங்க அதுலேயே. ஸோ நம்ம அந்த பேக்கில் இருந்த அந்த 2 வாஷர் வந்து அடிஷ்னலாக யூஸ் பண்ணுற வாஷர் தான். ஸோ இந்த டியூப் லெவலில் எப்படி கனெக்ட் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த இடத்துல ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, தண்ணி வந்து பிளேடில் அடிக்கிறதுக்கு ஆன் ஆஃப் சுவிட்சு. அடிஷ்னலாக நாங்கள் ஆரம்பத்துலேயே காமிச்சிருப்பேன். இன்னொரு அந்த சுவிட்ச் பம்பும் ஒன்று கொடுத்துருக்காங்க சின்னதாக, அந்த நாசில் மாதிரி அந்த கவருக்குள்ளே இருக்குது. இந்த ஓஸ் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆப்போசிட் எண்டை வந்து நம்ம அது ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்களா ஒரு வாட்டர் பம்பு, அந்த சின்ன வாட்டர் மோட்டரு கூட கனெக்ட் பண்ணிட்டோங்கன்னா தண்ணி நம்ம சுவிட்ச் ஆன் பண்ண உடனே டைரெக்டாக நம்மளுக்கு அந்த பிளேடில் படும். இதுதான் டிசி பம்பு. இது
அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் எல்இடி லை மட்டம் பார்க்குறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதனால் நம்ம செவுத்தில் கோடு போடாமல் நம்ம டைரெக்டாக அந்த லேசர் லைட்டை வச்சு நம்ம அழகாக ஸ்ட்ரைட்டாக போடுறோமா இல்லை கோணையாக போகுதா இல்லைன்னு பார்த்து நம்ம அழகாக நம்ம இதுலேயே யூஸ் பண்ணிக்கலாம். காடி போடும்போது நம்ம சாக் பீஸெல்லாம் வச்சு மார்க் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.